இது போன்றதொரு மக்கள் எழுச்சியை 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மக்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருக்கலாம். ஆளும் அதிகாரத்தில் இல்லை, தங்களது வங்கி கணக்கு கூட முடக்கப்பட்டுள்ளது, MP பதவி பறிக்கப்பட்டது, தேசிய ஊடக வெளிச்சம் இல்லை, இவை அனைத்தையும் மீறி கடல் போன்று மக்கள் திரண்டுள்ளது ஜனநாயக நாட்டில் மக்கள் சக்திக்கு முன்னால் எதுவும் பெரிதில்லை என்பதை காட்டுகின்றது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்தியாவில் எதிர்க்கட்சிகளே இல்லை, அவைகள் காணாமல் போய்விட்டன, பலவீனமாகிவிட்டது, மக்களுக்கு எதிர்க்கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லை, அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை என்றெல்லாம் அரசியல் கட்சி போன்று 24 மணி நேரமும் தொலைக்காட்சியில் மைக்கை பிடித்து பிரச்சாரம் செய்யும் ஊடகங்கள் ஆட்சியிலேயே இல்லாத ஒரு மாநிலத்தில் கூடியுள்ள இந்த மக்கள் கூட்டத்தின் காணொளியை பார்க்க வேண்டும் என பலரும் இதை பகிர்ந்து வருகின்றனர். யாருக்காக இந்த கூட்டம்? காரில் ஏறி நின்று கொண்டு பெண் ஒருவர் மக்களிடம் பேசுகின்றார் தெரிகின்றதா? அவரின் பெயர்தான் பிரியங்கா காந்தி. காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தியின் பேச்சை கேட்கத்தான் இந்த மக்கள் கடல் மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பார் பகுதியில் திரண்டுள்ளது. பிரியங்கா காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் நேற்று இந்த காணொளியை வெளியிட்டுள்ளார். மக்களின் மாபெரும் தன்னெழுச்சியையும் உத்வேகத்தையும் கூட்டத்தில் காண முடிகின்றது. திருவிழாவிற்கு வந்து கலைந்து செல்வது போன்று மக்கள் சாறை சாறையாக செல்கின்றனர். கூட்டத்தை பார்த்து தங்களின் செல்போனில் வீடியோ எடுக்கின்றனர்.